லயோலா கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, லயோலா கல்லூரி வளாகத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. மிக குறிப்பாக குளத்தூர், அதே போல பெரம்பூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், ஆயிரம்விளக்கு, எழும்பூர் உள்ளிட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இங்க கூடிய ஸ்ட்ராங் ரூமை திறந்திருக்கிறாங்க. குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கூடிய அறை சுமார் 7:45 மணிக்கு அந்தந்த ஆர்ஓக்கள் முன்னாடி, அந்தந்த சட்டப்பேரவை தொகுதியுடைய ஆர்ஓக்கள் முன்னாடி முன்னிலையில் இந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு அந்த இவிஎம் இயந்திரங்கள் எடுக்கக்கூடிய பணிகள் தொடங்க இருக்கிறது. முன்னதாக அதே வேளையில போஸ்டல் பேலட் வைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமையும் திறக்கப்பட்டு சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை போஸ்ட் பேலட் முதல்ல தொடங்குது. 8:30 மணிக்கு இவிஎம் இயந்திரங்கள்லாம் எடுத்துட்டு போய் ஒரு டேபிள்ல வைத்ததுக்கு பிறகு சரியாக 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். முன்னதாக 7:35 மணி அளவுல இந்த போஸ்டல் ஓட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமையும் சுமார் 7:45 மணி அளவுல இவிஎம் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமையும் ஆர்ஓக்கள் முன்னாடி ஓபன் பண்ணி அதை இப்ப எடுத்துட்டு போக தயார் நிலையில் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக சுமார் 8 மணில இருந்து இவிஎம் இயந்திரங்கள் எடுத்துட்டு போய் அந்த டேபிள்ல 14 டேபிள்ல முன் வைக்கப்பட்டு 8:30 மணிக்கு அபிஷியலா இவிஎம் இயந்திரம் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை மையத்துல வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். ஆனா மணிக்கு போஸ்டல் பேலட் பிரிக்கப்பட்டு ஒரு டேபிளுக்கு 500 தபால் வாக்கு அப்படின்னு பிரிக்கப்பட்டு அதை முதல்ல 500 எண்ணி ஒரு டேபிள்ல வைக்கப்பட்டு பிறகு அதை எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கும். ஆனா அந்த எண்ணிக்கையோட அறிவிப்பு இறுதி சுற்றுக்கு முன்பான சுற்றுல தான் தபால் வாக்கு அபிஷியலா சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமையும் இங்க இருக்கக்கூடிய 6 ஸ்ட்ராங் ரூமையும் திறந்து அதை எடுத்து செல்லக்கூடிய அந்த பணிகள்ல தேர்தல் அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க. சிவரஞ்சி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.